Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல். டாடா ஐபிஎலோட 69வது மேட்ச். கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசி 2 லீக் தான் இருக்கு. இந்த மேட்ச் 69வது மேட்ச் ஒண்ணு, தென் 70வது மேட்ச் ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் நினைக்கலாம். 2 மேட்ச் தான் இருக்கு. இந்த 2 மேட்சோட லீக்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். எப்பவுமே என்ன நடக்கும்னா கடைசி மேட்ச் வரைக்குமே டாப் 4 இடத்தை யார் உறுதி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும். பட் இந்த சீசன் டாப் ஒரு கடைசி ஒரு 8 மேட்சுக்கு 9 மேட்சுக்கு முன்னாடியே டாப் 4 பேர் யாரும் தெரிஞ்சு போச்சு. இந்த முதல் 2 இடங்களை பிடிச்சிக்கிறதுக்கு 4 டீமுமே போட்டி போடுறாங்க. குறிப்பா இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருவாங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருவாங்க. அடுத்து ஆர்சிபி மேட்சோட ரிசல்ட்ஸ் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இந்த 2 டீம்ல இப்ப மும்பை வின் பண்ணிட்டாங்கன்னா மும்பை ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருவாங்க. செகண்ட் இடத்துல பஞ்சாப் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ரன் ரேட்ல சென்னை பெரிய கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜிடியை. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் லக்னோவோட ஆர்சிபி கம்பல்சரி வின் பண்ணும். வின் பண்ணாதான் டாப் 2 இடத்துல முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இப்ப ஃபேவர் யாருக்கு ஆயிருக்கு அப்படின்னா மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் ஃபேவர் ஆயிருக்கு. இந்த மேட்ச் மும்பை வின் பண்ணிட்டாங்கன்னா டாப் 2 இடத்துக்கு போயிருவாங்க, டாப் பொசிஷனுக்கு போயிருவாங்க. தென் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. பஞ்சாபும் ஜிடியும் எலிமினேட்டர் ஆடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு முக்கியமான மேட்ச் இது. இந்த முக்கியமான மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ நம்ம இப்ப பாத்துருவோம். இந்த ஃபுல் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த பாப் ஆப்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப், ஸோ இந்த X11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்புங்க. ஸோ நாட் ஓன்லி ஸ்மால் லீக்ஸ், இதுல 9 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய பெரிய ஃபேண்டசி ஆப்ஸ்ல நம்ம ஒரு 1 லட்சம் ரேங்க்ல இருக்கோம், 2 லட்சம் ரேங்க்ல நிக்கிறோம். நம்ம போட்ட டீமுக்கு அப்படின்னா போட்ட அமௌண்ட் வரும். பட் அதுல 2 லட்சம் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100வது ரேங்கோ ஒரு 80வது ரேங்கோ நிற்கும். ஸோ அப்போ அப்படியே நம்ம போட்ட அமௌண்ட்டை விட டபுளா வரும். ஸோ யூசர் ஸ்பேஸ் கம்மி, பிரைஸ் அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா கம்மிங்கிறப்போ அதுல பிரைஸ் அமௌண்ட் அதிகம் தான். ஆனா நம்ம 1 லட்சம் ரேங்க்ல தான் இருக்கும். பட் அந்த 1 லட்சம் ரேங்க்ல இருக்கக்கூடிய டீம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100வது ரேங்கோ 80வது ரேங்கோ இருக்கிறப்போ நம்ம போட்ட அமௌண்ட்டை விட டபுளா வரும். ஸோ அதனால இந்த ஆப்ஸை கிராண்ட் லீக்ஸ்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். அது கூட பரவாயில்லைங்க, ஃப்ரீ கிவ்வே கொடுக்குறாங்க. 0 ரூபீஸ் என்ட்ரிபீஸ்ல 20,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்வே. எந்த ஒரு அமௌண்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த 0 ரூபீஸ் என்ட்ரிபீஸ்ல உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப கம்மி. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணி வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்கு, லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஃபர்ஸ்ட் டெபாசிட் 100% போனஸ் தராங்க, டிடிஎஸ் பிடிக்கிறது இல்ல, ஜிஎஸ்டி பிடிக்கிறது இல்ல, 30 செகண்ட்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கிடைக்குது. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26 மே இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் ஜெய்ப்பூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட். ஸோ ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் இங்க பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த இன்சியலா முதல் 3 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலுங்க. நல்லாவே ஸ்விங் கிடைக்கும். இங்க மத்த வெனுவுல பொறுத்த மாதிரி இந்த வெனு கிடையாதுங்க. ஸோ மத்த வெனுவுல அந்த டெத் ஓவர்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா கடைசி 2 ஓவர்ல எல்லா பாலையும் அடிக்க போறப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கிறதுங்கிறது யூஸ்ஃபுல் தான். அதனால எல்லா வெனுலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க ஃபாஸ்ட் பாலருக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஸ்பின்னர்ஸை டெத் ஓவர்ஸ்க்கு கொண்டு வர மாட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்க்குள்ளேயே ஸ்பின்னர்ஸ் ஓவர் முடிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவருக்குள்ளேயே ஸ்பின்னர்ஸ் முடிச்சிருவாங்க. அப்படி இருந்தும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. கடைசி 5 மேட்ச் 6 மேட்ச் ரெக்கார்ட் நான் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்றதுனால ஸ்பின்னர்ஸ் போத் இன்னிங்ஸ்க்குமே இங்க சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களுக்கு டர்ன் இருக்கும். பேட்டிங் ட்ராக் தான் முதல் 3-4 ஓவர் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்கும். அந்த 3-4 ஓவரை கடந்துட்டாங்கன்னா அப்புறம் ஈஸியா பேட்டிங் ட்ராக் ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஒரு 175 to 180 ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். அதை அடிச்சுட்டாவே போதுமானதா கூட இருக்குங்கிற மாதிரியான ஒரு வேணுதான் இது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் இங்க
வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங் டீமுக்கு வின்னிங் வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகம். ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 5 T20ல 206ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இந்த மேட்ச் வந்து ஒரு 185ல இருந்து ஒரு 190 அப்படிங்கிறது தாங்க வரும். விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 52 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 30 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்பலாம் ஒரே ஒரு 2-3 விக்கெட் கூட கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு யூஸ்ஃபுல் அதிக விக்கெட் கிடைக்கிறது T20s. பட் ஸ்பின்னர்ஸும் அதுக்கு ஈக்குவலா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ இங்க ஸ்பின்னர்ஸ்க்குமே வேல்யூ இருக்கு. ஹெட்வெட்ல பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. அதுல பாத்தீங்கன்னா மும்பை வந்து 4 மேட்சும் பஞ்சாப் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் 100 ரன்ஸ்ல போயிருக்கு. ஸோ ஹெட்வெட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஃபைட் தான் இருக்குங்க. ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. அது இல்லாம இந்த சீசன் பஞ்சாபுக்கு ரொம்ப சூப்பரான சீசனா இருக்கு. ரொம்ப சூப்பரா ஆடிட்டும் இருக்காங்க அவங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 கிட்டத்தட்ட மேபி சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லைங்க. லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட அதே சேம் டீமோட தான் வர போறாங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கில்டன் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதுதான் வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீப், மிச்சல் சாண்டர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் கரண் சர்மா. இது வந்து மும்பையோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா ஜாஸ் இங்கிலீஷ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர், நெகில் பேட்ரே, ஷசாந்த் சிங், ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், கெயில் ஜெமிசன் அண்ட் ஹர்ஷதீப் சிங், யசவந்தர் சகல் அண்ட் ஹர்ப்ரீத் பார். ஸோ லாஸ்ட் மேட்ச் அஸ்மத்துல்லா ஓமர் சாய் வந்து இருந்தாரு. ஸோ அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல கெயில் ஜெமிசன் இந்த மேட்ச் வந்து வர சான்சஸ் இருக்கு. ஸோ நெட்ஸ் எல்லாம் பவுல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நியூஸஸ் வருது. அது இல்லாம இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல அவங்களுக்கு 200+ ரன் அடிச்சுமே இவங்க தோத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பவுலிங்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகாததுதான். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர் பவுலரா உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மார்க்கோ யான்சன் வரைக்குமே அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்னால ஜெமிசனும் கொஞ்சம் டீசெண்டா ஒரு பேட்டிங் ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் ஆடுவார். ஜெமிசனை கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு கிடைக்கிறதுனால அவங்க டைரக்டா உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஜெமிசன் வந்து பிளேயிங் 11 வர சான்சஸ் ரொம்ப அதிகங்க. ஸோ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் பார்த்துருவோம். யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா இந்த சீசன் அவருக்கு வந்து ஒரு ஏற்றம் இறக்கமான சீசனா தான் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவர் ரொம்ப ஃப்ரீயா பேட்டை விடுறாருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தொடர்ச்சியா அவரோட விக்கெட்டை வெட்டிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சுக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி ஹர்ப்ரீத் பார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் இருக்காரு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் டீம் ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து அவருக்கு இருக்கும். அவரோட மைனஸஸ் சொல்றேன். அவர் வந்து கம்பல்சரி விக்கெட் எடுத்துருவாங்கிறது உள்ள அவரோட மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தொடர்ச்சியா விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு ரோஹித் சர்மா. ஆனா நிறைய முறை நம்ம ரோஹித் சர்மாவை பார்த்திருக்கோம். முக்கியமான மேட்சஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற சமயத்துல அவரோட பங்களிப்பு அளப்பறையுதுங்க. பயங்கரமா ஆடி கொடுத்துருவாரு. பவர் பிளேவை ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு என்னதான் நீங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பேட்டில் வச்சிருந்தாலுமே ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து மினிமம் 30 ரன் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். மைனஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரோல் அவரை தான் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியே போயிடுவாரு. அப்ப அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் ரோஹித் சர்மா இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் வரும். அந்த அட்வான்டேஜ் மூலியமா கிடைக்காது. அதாவது அட்வான்டேஜ் எல்லாம் வச்சு எதுக்கு ஃபேவர் ஆகும்னா ஒரு கேட்ச் மூலியமா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. பேட்டரா அவர்கிட்ட இருந்து ஒரு 30-40 ரன் அடிக்கிறாருன்னா அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அவருடைய 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்குமே கொண்டு வரும். ஸோ இப்போ அதெல்லாம் அவருக்கு மைனஸ் ஆகுது. ஆனா ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரோஹித் சர்மாவுக்கு வேல்யூ இருக்கு. குறிப்பா பேட்டிங் செகண்ட்னா மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா, பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அஸ் அ பிளேயரா உள்ள அவங்க வச்சுக்கோங்க. ரிக்கில்டன் விக்கெட் கீப்பருங்க. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. ரிக்கில்டன், பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் இப்படி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே டாப் த ஆர்டர்ல இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட சேஃபான ஹேண்ட் தான். அதுல விக்கெட் கீப்பர் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் சேஃப். ஸோ ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்கள சேஃபான ஆப்ஷன்ஸ் கொண்டு போய் விட்டுரும். இவங்க அடிக்கக்கூடிய அந்த 20 ரன். ஆனா நம்ம பிரப்சிம்ரன் சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கும் சேர்த்து அவர் அடிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்லைட்லி ரிஸ்க் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் தான். ஸோ அப்ப ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் ரியான் ரிக்கில்டன் இந்த 2 பேருமே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா இருக்காங்க. அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் தென் இவங்க அடிக்கக்கூடிய அந்த இவங்களோட ஃபார்ம் 2 பேருக்கு ஃபார்மா சூப்பரா இருக்கு. 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபேண்டசி டீமுக்குள்ள ஈஸியா வந்துருவாங்க. வில்
வில் ஜாக்கோட டவுன் எப்ப வேணாலும் டவுன் ஆர்டர் போகும், எப்ப வேணாலும் டாப் ஆர்டர் போகும். அதுதான் அவருக்கான ரோலா வச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் அவரை வந்து எப்ப வேணாலும் ஒன் டவுன் ஆட வச்சிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா டாப் ஆர்டருக்குடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்து தாங்க இருக்கு. இந்த 2 பேருமே ஒரு 7 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படின்னா உடனே சூரியகுமார் யாதவை ஒன் டவுன் ஆட வச்சிடுறாங்க. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறார் சூரியகுமார் யாதவ். ஏர்லியரா ஒரு விக்கெட், ரோஹித் சர்மாவோட விக்கெட் ஏர்லியரா விழுது, பவர் பிளேக்குள்ளே விழுதுன்னா மட்டும்தான் வில் ஜாக்கை வந்து ஒன் டவுன் ஆட வைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க ரோஹித் சர்மா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு, டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 ஓவருக்கு பெருசா விழாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல டீமை கிரியேட் பண்றீங்கன்னா அதுல வில் ஜாக்கை நீங்க மிஸ் பண்ணி ட்ரை பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போனன்ட் டீம்ல ஒரு பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமான ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா பிரியான் சரியாங்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நெகில் வேத்ரி வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 ஓவர் வரைக்கும் ஆயிரும். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் வில் ஜாக்கு இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மிச்சல் சாண்டனர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணதான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வில் ஜாக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வில் ஜாக் டாப் ஆர்டர்ல 2 பேரும் நல்லா ஆடிடுவாங்கிற ஒரு டீமா போறீங்கன்னா அதுல வில் ஜாக்கை நீங்க ஒமிட் பண்றதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். சூரியகுமார் யாதவ் நல்ல ஃபார்ம், ஆரஞ்சு கப் இதுல வந்து லீடிங்ல இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவரு ஒரு 30-40 ரன் அடிச்சாரா திரும்ப இவருக்கு ஆரஞ்சு கப் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க, நல்ல டச்ல இருக்காரு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவருக்கு மைனஸஸ் சொல்லி தனியா இதை பிரிக்கவே முடியலைங்க. ஏன்னா எல்லா ஷாட்டுமே ஆடுறாரு. ஸோ ஒரு பவுன்சஸ் பால்ல வீக்கா இருக்காரு, அப்படி இப்படின்னு தனித்தனியா பிரிக்கலாம் இல்லைங்களா ஒருத்தங்க, அந்த மாதிரி இவர் பிரிக்கிறது கஷ்டம். இவர் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்டென்ட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறாரு. அதுல ஏதாவது ஒரு மிஸ் ஷாட் ஆனா தவிர இவருக்குன்னு பர்டிகுலர் இதுல ஒரு மைனஸா இருக்காரு, இதுல ஒரு மைனஸா இருக்குங்கிற மாதிரிலாம் அவரை பிரிக்கலாம் முடியாது. வில் ஜாக்கு அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு வேற என்ன அட்வான்டேஜ்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் கொஞ்சம் கவர் பண்ணி நிக்கிறாருங்க. ஒன்னு கேச்சஸும் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். திலக் வர்மா, இந்த மேட்ச் திலக் வர்மா கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மினிமம் 30 ரன் வரைக்கும் அடிச்சிடுவாரு. அதை மட்டும் கிடையாது, இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் அவரு கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க, மினிமம் ஒரு கேட்ச் அது பிடிச்சிடறாரு. ஸோ 2 கேட்ச் வச்சுக்கிட்டா கூட அதுக்கு 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட். ஸோ 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதிலே கிடைச்சிடும். 30 ரன்னுக்கு ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் திலக் வர்மாவுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து திலக் வர்மா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா வில் ஜாக்கோட டவுன் ஆஸ் யூசுவல் கீழே வந்துருங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் 1 டவுன், திலக் வர்மா 2nd டவுன் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனா செகண்டா பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி மேட்ச் முடிக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 80% பேட்டிங்க்கு வந்துருவாரு திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா. ஹர்திக் பாண்டியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். அவர் எடுத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல கொஞ்சம் புவர் ஃபார்ம் தான், ஒரு மேட்ச் ஆடுற ஒரு மேட்ச் ஆடல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கிற மாதிரி தான் தோணுது. லைக் ஒரு 20 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தாருந்தா கூட போதுமானதா இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் வந்து இருக்குங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு. சாண்டனர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, கரண் சர்மா, தென் ஹர்திக் பாண்டியா காம்பினேஷன். இதுல வந்து ட்ரெண்ட் போல்ட் அவரோட கண்டிப்பா வந்து ட்ரெண்ட் போல்ட் அவரோட 4 ஓவரமா பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. மிச்சல் சாண்டனர் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. கரண் சர்மா 3 ஓவரும் தீபக் சகர் 3 ஓவரும் பவுல் பண்ணி அந்த 2 ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு கிடைக்கும். இதுதான் காம்பினேஷனா இருக்கும். இதுல தீபக் சகர் இன்சியலா பவர் பிளேலயே பவுல் பண்றாரு. இன்சியலா அதோட ஸ்விங்ல ஏர்லியராகவே ஒரு விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் மேட்ச் வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன், பிரப்சிம்ரனும் சரி பிரியான் சரியாவும் சரி அந்த இன்சியல் ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் ஸ்டடி ஆகிறதுக்கு. இந்த முதல் 3 ஓவருக்கு கொஞ்சம் பார்த்தாடுறாங்க. அது இல்லாம பிரியான் சரியாவுக்கு வந்து பிளாட் ட்ராக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பால் எங்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டை விட்டுறாரு, அது 6 போயிடுது. அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. பட் அந்த இன்சியல் ஸ்விங்ல கொஞ்சம் பால் அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி பேட்டை விட்டுறாரு, பட் டாப் ஏஜ் ஆகுது. ஸோ அந்த முதல் 3 ஓவர் அந்த தீபக் சகர் இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கு. தீபக் சகர் வெஸ்ட் பிரியான் ஷாரியா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இன்சியல் ஸ்டேஜஸ்லயே கண்டிப்பா வந்து இருக்குங்க. ட்ரெண்ட் போல்ட்டும் ஜஸ்பிரீத் பும்ரா தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 பேருமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு ஜஸ்பிரீத் பும்ரா இம்பார்ட்டன்ட் தான். ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கலாம். எல்லாருமே ஜஸ்பிரீத் பும்ரா பக்கம் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் போறப்போ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ நீங்க ட்ரெண்ட் போல்ட் பக்கம் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கரண் சர்மா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. மிச்சல் சாண்டனர் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணாருங்க. 2 விக்கெட் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. நம்ம எப்பவுமே மிச்சல் சாண்டனரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம். பேட்டிங் மிச்சல் சாண்டனர் டீம் பண்றாங்கன்னா சாண்டனர் மஸ்ட் ட்ரைங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுவும் யூஸ்டு ட்ராக்ல ரொம்ப அழகா பிளைட் பண்ணி தூக்கி போடுவாருங்க. திடீர்னு 90 வேகத்துல போடுவாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா 68 70 வேகத்துல தூக்கி போடுவார். பால பயங்கரமா பிளைட் பண்ணி தூக்கி போடுவாரு. பிளைட் பண்ணி தூக்கி போறது மட்டும் கிடையாது, பால நல்லா டர்னும் பண்ணுவார். சோ அந்த அளவுக்கு அவர் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பால் பண்றப்ப அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அந்த டீம் சாண்டனரோட டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்டா பால் பண்றப்போ அவரோட வேல்யூ எப்பவுமே இன்க்ரீஸ் தான். ஸோ செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா சாண்டனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லுங்க, மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. 2 விக்கெட் எடுத்துருவாருங்க, போத் இன்னிங்ஸும் எடுப்பாரு. குறிப்பா செகண்டா பால் பண்ணும்போது அவருக்கு நீங்க மும்பை வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுச்சுன்னா அவருக்கு கண்டிப்பா கேப்டன் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரே ஓவர்ல 3 விக்கெட் கூட எடுத்துருவாரு. செகண்டா பால் பண்ணும்போது நீங்க ஜஸ்பிரீத் பும்ராக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்ப நீங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் எஸ்கேப் தான் மோஸ்ட் ஆஃப் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவரை. பிரப்சுமன் சிங் அண்ட் பிரியான் சாரியா 2 பேருக்குமே வந்து ஒரு சீரியஸ் த்ரெட் வந்து இருக்க போகுதுங்க மும்பை பவுலிங் அகேன்ஸ்டா. குறிப்பா பிரியான் சாரியாவுக்கு தீபக் சகர்ட்ட ஒரு இன்சியல் த்ரெட் வந்து இருக்கும். அதே மாதிரி பிரப்சுமன் சிங்க்கு ட்ரெண்ட் போல்ட் கிட்ட வந்து ஒரு த்ரெட் இருக்கும். இன்சியலா பவர் பிளேலயே இவங்க 2 பேருக்கும் த்ரெட் இருக்கு. அட்வான்டேஜ் மீது இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பிரப்சுமன் சிங்க்கு அந்த விக்கெட் கீப்பர் பண்ணல. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் தான் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்போ அந்த அட்வான்டேஜ் இல்லாம போறது பிரப்சுமன் சிங்க்கு ஒரு மைனஸா எனக்கு தெரியுது. இந்த மேட்ச் பிரப்சுமன் சிங்க்கு ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் கண்டிப்பா இன்சியல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. பிரியான் சரியாவுக்கு தீபக் சகர்ட்ட இருக்கு. நான் பர்சனலா இந்த 2 பேத்தையுமே ஒமிட் பண்றேன். பட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ஒவ்வொரு மேட்சுமே அவங்க ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாம் ஓகே. இந்த இன்சியல் ஸ்டேஜஸ்ல இந்த முதல் 3 ஓவர் ரொம்ப குரூஷியலுங்க. நல்ல ஸ்விங் இருக்கும். இந்த ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு பிரியான் சாரியா. சோ அதனால தீபக் சகர்ட்ட ஒரு பேட்டில் சொல்லிருக்கேன். அந்த 3 ஓவர் கடந்துட்டாருன்னா ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. பிரப்சுமன் சிங்க்கு இன்சியல கண்டிப்பா வந்து ட்ரெண்ட் போல்ட் இருந்து ஒரு பேட்டில் வந்து இருக்க போதுங்க. ஜாஸ் இங்கிலீஷ் அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவரை ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துருது. அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பவர் பிளேவெல்லாம் பயன்படுத்தினார். ஏர்லியா ஒரு விக்கெட் வந்துருச்சுன்னா பவர் பிளேவை பயன்படுத்தி பவர் பிளேக்குள்ளே பாருங்க 30 ரனுக்கு மேல அடிச்சிருவாரு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆக்டா இருக்க மாட்டாரு. அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஒருத்தர் சரியான ஃபார்ம்ல இருக்காருங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்சும் அவர்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் செகண்டா மட்டும் as a பிளேயரா மட்டும் உள்ள வைங்க அப்படின்ட்டு இப்பவும் அதே தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயருக்கு நீங்க மினிமம் அவர் 40ல இருந்து மேக்ஸிமம் 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் அடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அவருக்கு நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உங்க மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்டா as a பிளேயரா மட்டும் உள்ள வச்சுக்கோங்க. ஃபேண்டசி டீமுக்குள்ள ஒரு வந்துருவாருங்க. இந்த மேட்ச் நெகில் வேத்ரே தான் உங்க டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிற பட்சத்துல நெகில் வேத்ரே ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து அவரு ஆப்ட் ஆயிடுவாரு. ஸோ நெகில் வேத்ரே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் இருக்கும்போது டீம் போடுறப்போ நெகில் வேத்ரே தான் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. செசாந்த் சிங் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்களோட காம்பினேஷன்ஸ்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. கடைசி ஒரு 18 பாலுக்கு 20 பாலுக்கு ஒரு 50 ரன் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸோட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி கடைசி கட்டத்தில் ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, மினிமம் ஒரு ஓவரால் போல் பண்றாருங்க. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜா தெரியுது. பட் இந்த மேட்ச் ஒரு குவாலிட்டியான டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் விளையாட போறப்போ அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல பும்ரா இவங்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்திடுவாங்க. இவரை கிட்டத்தட்ட பெரிய ஸ்கோர் ஆடுறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி. ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிட்டு அவங்க ஒரு 200 ரன் அடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோமே மும்பை. அதை சேஸ் பண்ணி போறப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸோட பங்கு கண்டிப்பா இருக்கும். கடைசி வரைக்கும் மேட்சை வந்து ப்ரெஷரா கொண்டு போவாரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்றதுக்குலாம் வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்க. ஆனா ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணி போறப்ப இவரோட ரோல் பெரிய ரோலா இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் உங்க டீமுக்கு இம்பார்ட்டா இருப்பாரு. இப்போ ஒரு ஓவரா பால் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஒரு ஓவரா பால் பண்ணுவாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் லாங் ஆஃப்ல அடிக்க போறாரு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டா கூட ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஸோ ஸ்டோனிஸ் பேட்டிங் வந்து செகண்ட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களோட டீம்ஸ்க்கு.
மார்க்கோ யான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அர்ஷதீப் சிங்கும் கெயில் ஜெமிசன் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா, செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 பேத்துக்கும் 3 பேத்துக்கும் ஒரு விக்கெட் தாங்க. ஜெமிசன், ஜான்சன், ஹர்ஷதீப் சிங் 3 பேருக்கும் ஒரு விக்கெட் தான் கிடைக்கும் செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா. ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, மார்க்கோ யான்சனுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10 to 15 ரன் அடிப்பாரு. ஸோ செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா மார்க்கோ யான்சனுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஜெமிசன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்களுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். யஸ்வந்தர் சகல் லாஸ்ட் மேட்சே பிளே பண்ணல. இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச் உள்ள கொண்டு வர மேபி ஸ்லைட் சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாருங்க. ஸோ அவ்வளவுதான் அவருக்கான ஆப்ஷன். ஹர்ப்ரீத் பார் தொடர்ச்சியா ரொம்ப சூப்பரா போல் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2 பேத்துக்குமே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி வில் ஜாக் கண்டிப்பா கஷ்டப்பட்டுருவாருங்க. வில் ஜாக் வந்து ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ ஹர்ப்ரீத் பாருக்கு வேலை கொஞ்சம் இருக்கு இந்த மேட்ச். ரிக்கில்டன் ஒரே மைண்ட் தான், ஒரே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் ஆடுவாரு. பட் இவரோட டர்னுக்கு டீம் இவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் சூப்பர் போல் பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 3 பேருமே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் டீம், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மேபி ரிக்கில்டனும் வில் ஜாக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஈஸியா ஆடிடுவாங்க. அந்த ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஹர்ப்ரீத் பார் இருந்து நம்ம ஒரு டிஃபரன்ஸியலா நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இம்பாக்ட் பிளேயரா தான் பயன்படுத்த போறாங்க. ஆனா ஃபீல்டிங்ல தான் இருக்க போறாரு. அவர் போல் பண்றப்பதான் அவர் கொண்டு வருவாங்க. அப்போ கேட்ச் பிடிக்க கூட மேபி சான்சஸ் இருக்கலாம் அவருக்கு. தென் பவுல் பண்றப்போ 2 விக்கெட் அவரை ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வந்துடும் சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் வீக்ல தான் இருக்காங்க. அவரும் நல்ல லைன்ல பவுல் பண்றாரு, பால பிளைட் பண்ணி போடுறாரு. கொஞ்சம் பால் டர்ன் இருக்கு அவருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறோம், விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஹர்ப்ரீத் பார் தான் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க, ஸ்மால் லீக்ஸ்க்கு நீங்க ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா 1, ரிக்கில்டன் 2, சூரியகுமார் யாதவ் 3, திலக் வர்மா 4, ஹர்திக் பாண்டியா 5, ட்ரெண்ட் போல்ட் 6, தென் ஜஸ்பிரீத் பும்ரா 7, மிச்சல் சார்னர் 8. இந்த 8 பேரும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தும். தென் ஜாஸ் இங்கிலீஷ் 9வது ஆப்ஷன், ஸ்ரேயஸ் ஐயர் 10வது ஆப்ஷன், நிகில் வாத்ரி 11வது ஆப்ஷன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 12, மார்க்கோ யான்சன் 13, ஹர்ஷதீப் சிங் 14. இந்த 14 பேர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஸ் எலிஜிபிள் பர்சன் ரோஹித் சர்மா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. சூரியகுமார் யாதவ் as usual நல்ல டச், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. எல்லாரும் ஜஸ்பிரீத் பும்ரா பக்கம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்டுக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டெத் ஓவர்ல அவர் தான் போல் பண்ண போறாரு, ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ ட்ரெண்ட் போல்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா செகண்டா போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 40 ரன் மேக்ஸிமம் 70 ரன் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஹர்ஷதீப் சிங் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.